வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட இந்த ஸ்பெஷல் அனாலிசிஸ்ல ட்ரேடிங் உலகத்துல பலரும் பேச தயங்குற ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி பேச போறோம். நம்ம எல்லாருக்கும் சார்ட்ஸ், நம்பர்ஸ், ப்ராஃபிட், லாஸ் இதெல்லாம் பார்த்து நல்லாவே பழகியிருக்கோம். ஆனா அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற குழப்பமான ஒரு இமோஷனலான உலகத்தை பத்தி எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கு அதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்ப்போம். ஒரு ட்ரேடரோட உண்மையான வெற்றி எதுல இருக்குங்கிறத இன்னைக்கு நாம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பத்திலே உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற RSI, MACD, மூவிங் ஆவரேஜ்னு எல்லா இண்டிகேட்டர்களும் மாயமா மறைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களால தைரியமா ட்ரேட் பண்ண முடியுமா? இல்ல மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுமா? இந்த கேள்வி உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்குதுன்னா, பாஸ் நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணல, வெறும் சிக்னல்களுக்கு அடிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம். பகுதி 1, இண்டிகேட்டர்களின் மாயை. அதாவது உண்மையை மறைக்கும் ஒரு பெரிய திரைன்னு இதை சொல்லலாம். மார்க்கெட்டுக்குள்ள வர்ற நம்ம எல்லாரும் ஆரம்பத்துல பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான். உண்மையை சொல்லணும்னா இந்த இண்டிகேட்டர் ட்ரேடிங் அப்படிங்கிறதே ஒரு வகையான அடிமைத்தனம் தாங்க. எப்படி தெரியுமா? நீங்க பழைய டேட்டாவை வச்சு அது கொடுக்க போற சிக்னலுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க இண்டிகேட்டரே உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். அதாவது நீங்க எப்பவுமே மார்க்கெட்டை விட ஒரு அடி பின்னாடி தான் இருக்கிறீங்க. ஆனா பிரைஸ் ஆக்ஷன் அப்படி கிடையாது. அது ரொம்ப அட்வான்ஸ்ட். மார்க்கெட்ல மனுஷங்களோட உண்மையான மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத அது முன்கூட்டியே நமக்கு தெளிவா காட்டிடும். இதுதாங்க ட்ரேடர்ஸை அழிக்கிற அந்த மோசமான எமோஷனல் ட்ராப். இதை நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? முதல்ல ஒரு லாஸ் வரும், உடனே நமக்கு பயங்கர கோவமும் ஒரு மாதிரி விரக்தியும் வரும். விட்ட பணத்தை எப்படியாவது உடனே மார்க்கெட்ல இருந்து பிடுங்கணும்னு ஒரு அவசரம் வரும் பாருங்க. அங்கதான் லாஜிக் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எமோஷனலா ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. ரிசல்ட் மறுபடியும் ஒரு பெரிய லாஸ். இந்த சைக்கிள் அப்படியே உங்களை மூச்சு திணற வச்சிடும். இங்க நீங்க மார்க்கெட் கூட சண்டை போடல, உங்க சொந்த எமோஷன்ஸ் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இந்த குழப்பமான மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வருவோம். பகுதி 2, உண்மையான பிரச்சனை. அதாவது நம்மளோட சைக்காலஜி. மார்க்கெட்னா என்னங்க? அது வெறும் நம்பர்ஸோ மேத்ஸ் ஃபார்முலாவோ கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் கண்ணாடி. அங்க நடக்கிற ஒவ்வொரு ஏற்ற இறக்கமும் மனுஷங்களோட பயம், பேராசை, அப்புறம் அவங்களோட நம்பிக்கையோட வெளிப்பாடு தான். ஒரு ட்ரேட்ல ரொம்ப சீக்கிரமா என்ட்ரி கொடுக்கறதோ இல்ல பயந்து போய் சீக்கிரமா எக்ஸிட் ஆகுறதோ ஒரு டெக்னிக்கல் தப்பு கிடையாது. அது முழுக்க முழுக்க நம்ம மனசுக்குள்ள ஆழமா இருக்கிற பயத்தால வர ஒரு சைக்கலாஜிக்கல் தப்பு. ஒரு நிமிஷம் இதை அமைதியா யோசிச்சு பாருங்க. என்னோட லாஸ்க்கு மார்க்கெட் காரணம் கிடையாது, என்னோட சொந்த நடத்தை தான் காரணம். ஆமாங்க, அந்த முழு பொறுப்பையும் உங்க கையில எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு நிமிஷம் தான் ஒரு ட்ரேடரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. மார்க்கெட்டை குறை சொல்றதை நீங்க எப்ப நிறுத்துறீங்களோ அப்போதான் நீங்க நிஜமாவே வளர ஆரம்பிக்கிறீங்க. பகுதி 3, சார்ட்டுகளின் உண்மையான முகம். எந்த ஒரு இண்டிகேட்டருமே இல்லாத ஒரு பிளாங்கான சார்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது உலகத்தையே காட்டும். அந்த சார்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலும் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு கேண்டில் வேகமா மேல போகுதுன்னா அங்க வெறும் விலை மட்டும் ஏறலங்க, மக்களோட நம்பிக்கையும் பேராசையும் அங்க வேலை செய்யுதுன்னு அர்த்தம். திடீர்னு மார்க்கெட் சரிகிறப்போ அங்க பயமும் பீதியும் அதிகமாகி எல்லாரும் அவங்க ஷேர்ஸை விற்கிறாங்க. அதே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மார்க்கெட் அப்படியே நிக்குதுன்னா அங்க வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. எந்த இண்டிகேட்டரும் இல்லாம உங்க செட்டப் 100% கரெக்டா இருந்தாலுமே ஏன் என்ட்ரி கொடுக்க தயங்குறீங்க? ஏன்னா இப்போ தப்பிக்க எந்த ஒரு காரணமே உங்ககிட்ட இல்ல. இண்டிகேட்டர் இல்லாததால நீங்க எடுக்கிற முடிவு தப்பாச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நீங்க மட்டும்தான். அந்த பொறுப்பை ஏத்துக்கிற பயம்தான் உங்களை என்ட்ரி எடுக்க விடாம தடுக்குது. இந்த பயத்தை எப்படி தாண்டி வர்றது? அதுக்கு தான் பகுதி 4, ப்ராபபிலிட்டி கேம், அதாவது வாய்ப்புகளின் உலகம். இந்த ஒரு உண்மையை மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல நிச்சயம் நடக்கும்னு எதுவுமே கிடையாது, வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு. நம்ம மூளை எப்பவுமே ஒரு 100% சேஃப்டியை தான் தேடும். ஆனா மார்க்கெட்ல அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. இந்த விஷயத்தை நீங்க முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னா தோத்து போயிடுவோங்கிற பயம் உங்களை விட்டு தானா விலகிடும். ஒரு ட்ரேடை நீங்க வெறும் ஒரு வாய்ப்பா மட்டும்தான் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ட்ரேடும் மத்த ஏதோடையும் சம்பந்தம் இல்லாத ஒரு தனி நிகழ்வு, அதாவது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். போன 2 ட்ரேட்ல லாஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்காக 3வது ட்ரேடும் லாஸ் ஆகும்னு எந்த அவசியமும் இல்ல. பழைய ட்ரேடோட பயத்தையோ இல்ல லாபம் வந்த மிதப்பையோ இந்த நிமிஷத்துக்குள்ள கொண்டு வரது ஒரு மிகப்பெரிய மைண்ட் பிளாக். உங்க மனசை பிரசன்ட்ல, அதாவது நிகழ்காலத்துல மட்டும் வைக்க பழகுங்க. பகுதி 5, கன்சிஸ்டன்சி மற்றும் ஒழுக்கம். பல வருஷத்துக்கு உங்களை மார்க்கெட்ல நிலைநிறுத்து போற உங்களோட பிரம்மாஸ்திரம் இதுதான். ஒரு உண்மையான ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட சீக்ரெட் என்ன தெரியுமா? அவங்க லாபத்துக்காக வெறித்தனமா ஓட மாட்டாங்க. தங்களோட சரியான செட்டப் வர்ற வரைக்கும் நாள் முழுசும் கூட ரொம்ப பொறுமையா காத்திருப்பாங்க. என்ட்ரி கிடைக்கும்போது எந்த பயமும் பேராசையும் இல்லாம ஒரு மெஷின் மாதிரி ரொம்ப நியூட்ரலா அந்த ட்ரேடு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வர ரிசல்ட் ப்ராஃபிட்டோ லாஸோ அதை எந்த ஈகோவும் இல்லாம அப்படியே ஏத்துக்குவாங்க. இதுதாங்க உண்மையான டிசிப்ளின். ஒரு அமெச்சூர் ட்ரேடர் என்ன பண்ணுவான்?
தன்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக மார்க்கெட்ல தான் எப்பவுமே கரெக்டா இருக்கணும்னு நினைப்பான். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ட்ரேடிங்கை ஒரு நியூட்ரலான கேமா தான் பார்ப்பான். ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம தன்னோட ப்ராசஸ்ல மட்டுமே முழு கவனத்தையும் வைப்பான். இப்ப சொல்லுங்க, நீங்க அதுல எந்த பக்கம் இருக்க விரும்புறீங்க? சரிங்க, இதெல்லாம் இன்னைக்கு எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றது? உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் இதுதான். ஃபர்ஸ்ட், உங்க சார்ட்ல இருக்கிற குப்பைகள்லாம் தூக்கி போட்டுட்டு அதை சிம்பிள் ஆக்குங்க. எந்த ட்ரேடுக்கு முன்னாடியும் உங்க மைண்ட் எப்படி இருக்குன்னு கவனிங்க. பதட்டமா இருக்கீங்களா இல்ல அமைதியா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் மேல ஒரே நாள்ல பணக்காரன் ஆகணுங்கிற ஆசையை விட்டுட்டு பொறுமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதை உங்க அடுத்த ட்ரேடிங் செஷன்ல இருந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. மார்க்கெட்ல வாய்ப்புகளுக்கு பஞ்சமே கிடையாது. அது ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டல் அப்படி கிடையாது. அது லிமிட்டடானது. அது காலி ஆயிடுச்சுன்னா கேம் ஓவர். உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறப்ப மட்டும்தான் மார்க்கெட் உங்களை தேடி வந்து லாபத்தை அள்ளி கொடுக்கும். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்மளோட இந்த அனாலிசிஸை முடிச்சுக்கலாம். உண்மையான எட்ஜ் உங்க ஸ்கிரீன்ல இல்ல, அது உங்களுக்குள்ள தான் இருக்கு. அந்த மேஜிக் இண்டிகேட்டரை தேடி ஓடுறத இன்னையோட நிறுத்துங்க. உங்க மனசை மாஸ்டர் பண்ணுங்க. மார்க்கெட் தானா உங்க கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அடுத்த முறை ட்ரேட் பண்ணும்போது உங்க செட்டப்பை நம்ப போறீங்களா இல்ல உங்க பயத்தை நம்ப போறீங்களா? மீண்டும் ஒரு அருமையான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். உங்களையே நீங்க வெல்ல என் வாழ்த்துக்கள்.